எல்லாரும் ஜூஸ்ண்ணே. என்னடா எல்லாருக்கும் கொடுத்துட்டு எங்களுக்கு கடைசியாக கொடுக்குறியா? உங்களை பார்த்தா பிளேயரா தெரியலையா? அதான் பார்த்தோமே. ஏய் என்ன நக்கலா? சரி சரி, என்ன ஜூஸு? குடிச்சு பா, தெரியும். சாத்துக்குடியா? ஆப்பிள் ஜூஸ் இல்லை? கபடி போட்டியில் அடுத்து ஆட வேண்டிய தஞ்சை மாவட்ட பூம்புகார் அணியும் கடலூர் மாவட்ட பல்கலைக்கழக அணியினரும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். பரவாயில்லப்பா, நீங்கள் நல்லா தான் விளாடுதிய சார். ஆமாடி, உண்மைதான். சரி, கையில் பணம் இருக்குல்ல? ஊருக்கு போகிறதுக்காக வச்சுருக்கோம் சார். சரி, அதை எடுங்க. டேய் பணம் தேடுறா. தம்பி இங்கே சார். இந்தா, எல்லாருக்கும் 2 ஆப்பிள் ஜூஸ் வாங்கி கொடு. சரிங்க. மீதி பைசா இருந்து என்ன வச்சுக்க. சரிங்க சார். ஜூஸை குடிச்சிட்டு நல்லா தெம்பாடுங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு பைசா கிடையாது. இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் உங்களுக்கு பணம். அப்போ தான் நீங்கள் ஊருக்கே போக முடியும். அப்போ ஊருக்கு போன மாதிரி தான். ஏ, எதுக்காக இப்படி பயப்படுறீங்க? உங்கள் ஊரில் விளாடும் போதுக்கு எவ்வளோ தைரியமாக விளாண்டியே. ஏண்டே, உங்களை எதிர்த்தாடுறவனுக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? அவனுக்கும் உங்களை மாதிரி 2 கை 2 கால் தானே இருக்குது. அன்றைக்கி என்னமோ எங்கள் மேலே எந்த வேணாண்டி வந்தாலும் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னால் அந்த கோவம் இப்போ எங்களை போச்சு. இது உங்கள் ஊர், உங்கள் மண். இதோ இங்கே சுற்றி நிற்க எல்லாரும் உங்கள் ஜனங்க நினச்சிக்கங்கடே. அவ்வளோ பேர் உங்களுக்காக கை தட்டானோ, உங்களுக்காக விசில் அடிக்கானோன்னு நினைங்க. ஜெயிக்க மாட்டோம்னு நினச்சி ஆடாதிய. தோக்க மாட்டோன்னு ஒரு பிடிவாதத்தோடு ஆடுங்களேன். கபடியில் பாடி போகிறவனுக்கு மூஞ்சில் மட்டும் கண்ணு இருந்தால் போதாது. கை கால் விரலுன்னு உடம்பெல்லாம் கண்ணாக இருக்கணும். என்னை பிடிக்க எவனும் இல்லைங்கிற தெனாவட்டி இருக்கணும். எத்தனை தடவை உங்கள் ஊர் மண்ணுங்க ரத்தத்தை பார்த்துருக்கோம். முட்டி பெய்ந்து முழங்கால் உடைஞ்சி தோல் கிழிஞ்சி இவனோட தோக்கிற பயிலுங்கிற அம்மானத்தை எத்தனை நாள் அனுப்பிப்பீங்க? இந்த 20 நிமிஷத்தில் உங்கள் இத்தனை வருஷம் காயம், வலி, வேதனை, அவமானம் எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும். விளாட சான்ஸே இல்லாமல் வெளியே நின்று உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இத்தனை நாள் நீங்கள் விளாண்ட விளாட்டுக்கு அர்த்தம் தர போகிறது இனி நீங்கள் விளாட போகிற இந்த 20 நிமிஷம் தான். அவனுங்க பாடி வரும்போது உங்கள் அவ்வளோ பேரோட சிந்தனையும் ஒன்றா இருக்கணும். அதே மாதிரி உங்களை ஒருத்தனை தொட்டா 7 பேரும் அவனை தூக்கணும்ல. பாடி வரவனுக்கு பயம் வரக்கூடாது, மரண பயம் வரணும். இதை பார், எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வின்னிங் பாயிண்ட்டாக நினச்சிடுங்க. விளாடுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடைசி நிமிஷமாக நினச்சாடுங்க. அப்போ அந்த ஆட்டத்தோட கடைசி நிமிஷம் உங்கள் வாழ்க்கையோட ஆரம்பமாக இருக்கும். காலகாலத்தில் ஈபியில் கன்ஃபார்ம் ஆகி வீட்டுக்கு ஏதாவது சம்பாதிச்சு போகணும் பார்த்தா ஏன்டா கபடி கபடி இப்படி தெரியுற? கபடியில் கண்ட நாய் காலம் பிடிக்கிறீங்களா? அதுக்கு ஆஃபீஸில் காலம் பிடிச்சா வேலையாவது கன்ஃபார்ம் ஆகும்ல? ஐயா கோவம் மட்டும் மொத்தம் வந்துடுறேன். விளையாட போறாங்களா என்னைக்காலும் ஜெயிச்சிருப்பாங்களா? டேய் ஜெயிக்கிறவன் வந்தேன் நாமள உன்ன மாதிரி கோவப்படுறவன் கிடையாது. ஜெயிக்கணும்டா மகனே, ஜெயிக்கணும். ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல மாலை மறுவாதி எல்லாம். இருந்த ஒத்த பிள்ளை செத்து போச்சுன்னு தலையை மொழிகிறேன். நீ விளையாண்டு கிழிச்ச லட்சணத்தை திருவிழா பார்த்தோம்ல. பிறந்தா பெத்தவங்களுக்கு பேர் வாங்கி தரணும்டா, இல்ல பிறந்த மண்ணுக்கு பேர் வாங்கி தரணும். எதுவுமே இல்லாம அப்படி வெட்டியா தோத்துட்டு எனக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. ஆட்டத்தின் 2ஆம் பகுதி தொடங்கிவிட்ட நிலையில் கேமரா பார்த்துட்டு டீ சாப்பிட்டு வந்தேன். ஏய் கேமரா ஆன் பண்ணிடாத. சரிண்ணே. வேஸ்ட்டாக போயிடும். மிகச்சிறப்பாக ஆடி முதல் 3 புள்ளிகளை பெற்று தங்கள் அணியின் எண்ணிக்கையை தொடங்கியுள்ளார். வெண்ணிலானியின் வீரர் ஐயப்பன் இப்பொழுது பாடி செல்கிறார். கபடி எந்திரிங்க எந்திரிங்க. கபடி 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 பார்த்து விளையாடக்கூடாதுண்ணே. கபடி 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 பள்ளிகளுடன் வெண்ணிலானியினர் தங்கள் எண்ணிக்கையை 9ஆக உயர்த்துள்ளார்கள். இந்த நிலையில் ஆட்டம் பரபரப்படைந்து விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள்.
பார்த்துட்டு இருக்க சொல்றியா? ரைட்டில் நல்லா இருப்பேன். லெஃப்ட் ஹேண்ட் டேஷ் இருக்கு வருவானுங்க, கண்டுக்கிடாது. கடைசி கிட்ட வரும்போது வெளியே போடு. பேலன்ஸ் இல்லாமல் அவுட் ஆகிடுவாங்க. புரியுதா? சரிங்க சார். வெண்ணிலா அணியின் வீரர் வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார். வெண்ணிலா 23, போலீஸ் 22. என்னடா ஃபீலிங்கா எனக்கு இந்தியா வா 2 பேரும் வெளியில போய் ஃபீல் பண்ணுவோம். புதுசு இல்லை. நாங்கெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி முதல்ல அடி வாங்குவோம், அப்புறம் தான் அடிப்போம், மறுநாடி அடிப்போம். நீ ஆடு மச்சான். இருங்க பாய், மச்சான் விளையாட ஆரம்பிச்சுட்டான். இப்ப உள்ள இருக்கிற பூரா பாலை போடணும், வெளியே இருக்கிற பூரா பாலை தேடணும். அவ்வளவுதான் கான்செப்ட். ஆரம்பத்துல தடுமாறி இருந்த திருநாவுக்கரசு மெல்ல மெல்லமா சுதாரிச்சுட்டு அதிரடி ஆடி ரன்களை பூச்சிட்டு இருக்காரு. போட்டி இப்பொழுது மெல்ல மெல்ல எம்சிசியினுடைய கையில் சென்று கொண்டிருக்கிறது. கேப்டன் திருநாவுக்கரசு எதையும் பொருட்படுத்தாம 6 4 விளாசிட்டு இருக்காருப்பா. கடைசி 10 பால்ல மட்டும் 18 ரன்கள் அடிச்சிருக்காங்க எம்சிசி அணியில. முதல்ல ஓட விட்டுறணும், அப்புறம் துரத்துக்கிட்டு போய் அடிக்கணும். அதான் எம்சிசி. இன்னும் 7 பந்துகள்ல 13 ரன்கள் எடுக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில விளையாடிட்டு இருக்காங்க எம்சிசி அணியினர். அடுத்து ஒரு 4 எதிர்த்து ஸ்கோர். எம்சிசி அணியினர் மெல்ல மெல்ல வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பந்துகளுக்கு 6 ரன்கள் எடுக்கணும். கடைசி விக்கெட் 2 பேருக்கும் சரிசமமா வாய்ப்பு இருக்கு. எம்சிசியா 3 ஸ்டாரா திருநாவுக்கரசா சம்சுதினா இறங்கி வந்து தூக்கி அடிச்சிருக்காருப்பா திருநாவுக்கரசு. லைன்ல கால வச்சான் பாறா. லைன் ரெண்டு வருஷமா கேப்பீங்க முடியல முடியல சொல்றேன். மரியாதை பேசுறா. ஏமாத்தி யாரையும் மரியாதை எச்சக்கல நாய்களா. பார்த்து பேசு. எல்லாரும் சொல்றது கேளுங்க. வேணாம் போங்க, பின்னாடி போங்க. சொல்றது கேளுங்க.